ஏவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம ஸ்டடி பண்ண போது நேஷ்னல் ஃபிஷரிஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் என்எஃப்டிபி பிளாட்ஃபார்ம். அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் டெவலப் பண்ணுன ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் பற்றி நம்ம ஒரு 5 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த என்எஃப்டிபி பிளாட்ஃபார்ம் அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டெவலப் பண்ணுன ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் பர்பஸே ஃபிஷரிஸ் செக்டர், ஃபிஷர்மேன், ஃபிஷ் ஃபார்மர், அப்புறம் ஃபிஷ் இண்டஸ்ட்ரி சம்மந்தமான வேலை செய்துட்டு இருக்குன்னா அந்த பார்ட்னர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டெவலப் பண்ண அந்த பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் பேர் ஒரு வாட்டியோட நான் சொல்லிடாம், நேஷ்னல் ஃபிஷரிஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், என்எஃப்டிபி பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்காக என் ஒரு நண்பர் இருக்கு, என் ஃப்ரெண்டு. அவர் ஒரு ஃபிஷர்மேன். அவர் நீலாங்கரையில் ஒரு சின்ன ஃபிஷிங் போட் வச்சுட்டு இருக்கு. அவரை பற்றி நான் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு 3 லைன்ஸ் பேசி இந்த ஸ்கீம் உங்களை புரிய வச்சுருக்கேன். ஸோ இந்த என் நண்பர் பேர் நீலாங்கரை மணி. ஸோ அவர் டெய்லி காலையில் 4 o'clock அவருக்கு ஒரு சின்ன போட் இருக்குது, டீசல் யூஸ் பண்ணி ஓட்டுன ஒரு சின்ன போட்டு. அந்த போட்டில் அவர் 4 மணிக்கு காலையில் கடலுக்கு கிளம்பிடும். ஹீ வில் கோ ஃபார் ஃபிஷிங் இன் த சீ. அவர் ஒரு 8:30 காலையில் 8:30 ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 4.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவர் ஒரு 15 கிலோ ஃபிஷ் இது பிடிச்சிடும். அந்த ஃபிஷ் எடுத்து அவர் திரும்ப நீலாங்கரையிலே வந்துடும். அப்புறம் என்ன நடக்குது, அவருக்கு ரெகுலராக 3 லேடிஸ், அந்த ஃபிஷர் வெண்டர்ஸ் லேடிஸ், அவர் சைதாப்பேட் மார்க்கெட்டில் அந்த 3 லேடிஸுக்கும் ஸ்டால் இருக்குது. அந்த லேடிஸு அவர் பக்கம் வந்து அந்த ஃபிஷ்ஷு வாங்கி சைதாப்பேட்டுக்கு ஒரு ஆட்டோவில் ரெகுலராக போயிடும். அப்புறம் அவர் 15 கிலோ வாங்கி அதில் ஒரு 3 கிலோ 2.5-3 கிலோ டைகர் ப்ரோன்ஸ் இருக்கும். அந்த டைகர் ப்ரோன்ஸு அவருக்கு ரெகுலராக ஒரு எக்ஸ்போர்ட்டர் இருக்குது, பயர். அந்த எக்ஸ்போர்ட்டரை அவர் கையில் 2.5, 3, 4, சம் டேஸ் 5 கிலோ கூட டைகர் ப்ரோன் இருக்கும். அது அவர் வாங்கி போயிடும். அவருக்கு ஒரு சோர்சிங் ஒரு ஆள் இருக்குது. அப்புறம் அவர் இந்த டைகர் ப்ரான்ஸ் அந்த இதை எக்ஸ்போர்ட் ஹவுஸ் வாங்கி போயிடும். அப்புறம் இந்த 3 லேடிஸு ரெகுலராக அந்த ஆட்டோவில் ஏறி சைதாப்பேட்டு மார்க்கெட்டு போயிடும். ஃபுல் டே அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிடும். ஈவினிங்கு அங்கேருந்து கிளம்பி போயிடும். ஸோ உங்களை காலையில் அந்த 4 மணிக்கு அவர் மீன் பிடிக்கிறதுக்காக கடல் இறங்க போகுது. 8:30க்கு திரும்ப வருது. ஈவினிங்கு அந்த லேடிஸு சைதாப்பேட்டிலேருந்து மார்க்கெட்லேருந்து மீன் இந்த ஃபிஷ் சேல் பண்ணி அவர் திரும்ப போகுது. ஸோ இதில் எவ்வளோ பேருக்கு பெனிஃபிட் வருதுன்னு உங்களுக்கு பார்த்துட்டு, முதல்ல 4 மணிக்கு வர சின்ன ஒரு போட்டில் அவர் இந்த கடலில் போகுது. அந்த போட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 2 கார்பெண்டர் வேலை பண்ணியிருக்கு. ஸோ அந்த 2 கார்பெண்டருக்கு வேலை கிடச்சிருக்கு அந்த ஃபிஷர்மேன் மூலமாக. அப்புறம் தினமும் அவர் 10 லிட்டர் டீசல் வாங்க போகுது. ஸோ காலையில் அவர் 3:30க்கு ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது நீலாங்கரை, அங்கே போய் அந்த 10 லிட்டர் டீசல் வாங்குது. ஸோ அங்கே ஒரு எம்ப்ளாயி ரெகுலராக அந்த பங்க் ஓனரை போடுது. ஸோ அந்த பங்கில் ஒரு ஆளுக்கு வேலை கிடைக்குது. அப்புறம் அவர் கிளம்பும்போது கொஞ்சம் ஐஸ் எடுத்து தானே போகுது. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கிற மீன் ஐஸில் போட்டு வச்சிடும். ஸோ ஐஸ் டெலிவரி, இவர் கிளம்புன முன்னாடி ஐஸ் டெலிவரிக்காக ஒரு ஆள் வருது. ஸோ அங்கே ஒரு ஆளுக்கு வேலை கிடைக்குது. அப்புறம் இந்த சைதாப்பேட்டில் 3 வெண்டர் லேடிஸை 3 பேருக்கும் எபோவ் 60 years old. அந்த 3 பேரும் இந்த இதை ஃபிஷ் சேல் பண்ணித்தானே அவர் ஃபேமிலியை காப்பாற்றிட்டு இருக்கு. ஸோ அந்த 3 பேருக்கு வேலை கிடைக்குது. அப்புறம் இந்த பயர் ஹவுஸ் இருக்குல்ல, ப்ராசஸிங் எக்ஸ்போர்ட் ஹவுஸ், அந்த டைகர் ப்ரான்ஸ் வாங்கி போதாள், அங்கே ஒரு ஆளுக்கு வேலை கிடைக்குது. அப்புறம் ப்ராசஸிங் அந்த இந்த ஃபேக்ட்ரியில் வேறொரு ஆளுக்கு வேலை கிடைக்குது. ஸோ டோட்டல் 2 பேர். அப்புறம் இந்த 3 லேடிஸ், வெண்டர் லேடிஸு சைதாப்பேட் மார்க்கெட்டில் போகுது. ஃபுல் டே அங்கே ஸ்பெண்ட் பண்ணுது. அவர் டீ,
லஞ்ச் எல்லாமே அங்கேருந்து பக்கத்து ஒரு ஹோட்டல்லேருந்து சாப்பிடுது, அந்த ஹோட்டலில் 2 பேருக்கு வேலை கிடைக்குது. ஸோ என் நண்பர் மணி ஒரு சின்ன ஃபிஷர்மேன், ஒரே ஒரு ஆள், ஒன் மேன் ஷோ. அவர் தனியே போய் டெய்லி ஃபிஷ் பிடிச்சு வந்து அவர் சேல் பண்ணிகிட்டு இருக்கு. அவர் ஒரே ஒரு ஆள் 13 பேருக்கு ஒரு நாள் வேலை கொடுத்துட்ருக்கு. பாரு, ஒரு ஃபிஷர்மேன் நம்மளை எப்படி சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த நேஷ்னல் இந்த ஃபிஷரிஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பர்பஸே இந்த மாதிரி சின்ன ஃபிஷர்மேனு சப்போர்ட் பண்ணி, உங்களை இமேஜின் பண்ணிவிட, என் நண்பருக்கு மணிக்கு ஒரு பெரிய போட்டு கிடைச்சா அவர் எவ்வளோ சம்பாதிக்க முடியும், எவ்வளோ பேருக்கு. இப்போ 13 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்க, ஒரு பெரிய போட்டு இருந்தால் கண்டிப்பாக 30-40 பேருக்கு வேலையாயிடும். ஒரு 50 கிலோ ஃபிஷ் அவர் டெய்லி ஒரு பெரிய போட்டில் போய் இதை சோர்ஸ் பண்ணியால் அட்லீஸ்ட் ஒரு 30-40 பேருக்கு வேலை வருது. அப்புறம் உங்களை வேறொரு பக்கம் பாரு, இப்போ மணி இவருக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாதுன்னு வச்சா அவர் நாளைக்கு இதை ஸ்டாப் பண்ணியா என்ன ஆக போகுது, 12 பேருக்கு வேலை போக போகுது. ஸோ அது நடக்கக்கூடாது. அதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கு. நம்ம ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ணணும், டெவலப் பண்ணணும். இப்போ சின்ன போட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த ஃபிஷர்மேன் நாளைக்கு பெரிய போட்டு வாங்கணும். இன்றைக்கு 15 கிலோ ஃபிஷ்ஷை இதை சோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபிஷர்மேன் நாளைக்கு 30 கிலோ இல்லை 40 கிலோ ஃபிஷ் பண்ணணும். அது மூலமாக ட்ரிபிள் 30, 40, 50 பேருக்கு வேலை கிடைக்கணும். ஸோ இது தானே இந்த நேஷ்னல் ஃபிஷர்மேன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பர்பஸ். ஸோ இந்த ஃபிஷர்மேனை எல்லாம் இந்த பிளாட்ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணி அவருக்கு என்னென்ன சப்போர்ட் கொடுக்க போகுதுன்னு நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சைடில் அவருக்கு கிரெடிட், இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட், அதாவது லோன், ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்த அப்புறம் இந்த ஃபிஷர்மேன் கிடைக்க போகுது. ஸோ இந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், லோன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபிஷர்மேனு பெரிய போட்டு வாங்க முடியும், ஒரு 2 ஸ்டாஃப் வைக்க முடியும், 15 கிலோ, 30, 40, 50, 100 கிலோ வரைக்கும் இதை சோர்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுதானே மெயினான ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டு. 2, ஃபிஷரிஸ் கோஆப்ரேட்டிவ்ஸ் டெவலப் பண்ண போகுது. இந்த என்எஃப்டிபி பிளாட்ஃபார்மில் ரெஜிஸ்டர் ஆன ஃபிஷர்மேன் ஃபிஷரிஸ் கோஆப்ரேட்டிவ் ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ் மூலமாக இந்த ஃபிஷர் ஃபார்மர் ப்ரொடக்ஷன் எஃப்எஃப்பிஓஸ் ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸோ ஃபிஷர்மேனுக்காக சப்போர்ட்டு, டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் இனிஷியேட் பண்ண போகுது. அப்புறம் இந்த போர்ட்டலில் ரெஜிஸ்டர் ஆன ஃபிஷர்மேனை இன்சென்டிவ்ஸ் கொடுக்க போகுது, அக்வாகல்ச்சர் இன்சூரன்ஸ் கொடுக்க போகுது, அதே மாதிரி இன்சென்டிவ்ஸ் வரப்போகுது, பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு இன்சென்டிவ் வரப்போகுது. ஸோ அப்புறம் இந்த கடலில் டீப் சீயில் போகுന്ന ஃபிஷர்மேனு நம்ம ட்ரேசபிலிட்டி சிஸ்டம்ஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க போகுது, ட்ரைனிங் கொடுக்க போகுது, கெப்பாசிட்டி பில்டிங் கொடுக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய சப்போர்ட்டை கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணின ஃபிஷர்மேனு இந்த பெனிஃபிட்ஸு நாளைக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் ஆர்க்கு இது எந்த மாதிரி ஃபிஷர்மேன் அல்ல வெண்டர்ஸ்னு ரெஜிஸ்டர் பண்ண முடியும். முதல் ஃபிஷர்ஸ், அதாவது இந்த மணி மாதிரி ஃபிஷர்மேன் கடல் போய் அதாவது ஃபிஷ் சோர்ஸ் பண்ணுன ஃபிஷர்மேனு இதில் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அப்புறம் ஃபிஷ் மட்டும் இல்லை, அக்வாட்டிக் அனிமல்ஸு, அப்புறம் இந்த டெய்லி ஃபுட்டுக்காக ஃபிஷ் இதை பிடிக்க போத இதை ஃபிஷர்மேனு, அப்புறம் இதை சேலுக்காக இதை ஃபிஷ் பிடிக்க போன ஃபிஷர்ஸு, இந்த ஃபிஷர்மேனை எல்லாமே இதில் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அப்புறம் ஃபிஷ் ஃபார்மர்ஸ் இருக்குது, அக்வா கல்ச்சரிஸ்ட்டு, அப்புறம் ஃபிஷ் கல்டிவேஷனும் ஹார்வெஸ்டிங்கும், அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ், அப்புறம் நம்ம மொலஸ்கு இதெல்லாம் கல்டிவேட் பண்ணுന്ന ஃபிஷ் ஃபார்மர்ஸை கூட இந்த போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதே மாதிரி வெண்டர்ஸு, நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் சேல் பண்ணனால ஸ்ட்ரீட் நம்ம தெருவோரத்தில் இந்த ஸ்ட்ரீட் ஸ்டால்ஸ் போடுன வெண்டர்ஸு,
அப்புறம் சைக்கிள், வேனு, சின்ன ஆப்பே இதிலெல்லாம் ஊரில் இந்த மொபைல் இதில் வெண்டர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெண்டர்ஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அப்புறம் நம்ம ஃபிஷ் ப்ராசஸிங் பண்ண ஆள் இருக்கு. நம்ம இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் அவர் ஃபிஷ்ஷு போய் க்ளீன் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி கேன் பண்ணி ஸ்மோக்கிங் எல்லாம் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸஸும் இந்த ஃபிஷ்ஷஸ் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அப்புறம் இது ஃபிஷ்ஷிங் ரிலேட்டடாக மைக்ரோ என்டர்பிரைசஸ் இருக்குது. ஸோ இந்த லோக்கல் கோஆப்ரேட்டிவ்ஸை, பிஸ்னஸஸை, மார்க்கெட்டிங் சொசைட்டிஸை, அந்த மாதிரி என்டர்பிரைசஸ் எல்லாமே இதில் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அப்புறம் நம்ம விஎல்இக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக என்ன பெனிஃபிட் வருது? ஸோ விஎல்இக்கு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் ₹15 பெர் என்ரோல்மெண்ட் சிஎஸ்சி கொடுக்க போகுது. அதே மாதிரி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்த ஃபார்மர்ஸுக்கு ஃப்யூச்சரில் டேட்டா அப்டேஷன், அப்புறம் மொபைல் நம்பர் சேஞ்ச் ஆன அந்த மொபைல் நம்பர் அப்டேஷன் ஆப், இது எல்லாமே ஃப்யூச்சரில் இந்த பிஸ்னஸ் வரப்போகுது, வாக்கின்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் லிங்க் ഞാൻ இந்த வீடியோ கீழே கொடுக்க போகுது. ஸோ இன் ப்ரீஃப் நம்ம பார்த்தால ஒரு சின்ன ஃபிஷர்மேன் மூலமாக மோர் தென் 13-14 ஃபேமிலி சர்வைவ் ஆகுது. 14 பேருக்கு வேலை கிடைக்குது. ஸோ let us salute our brothers, our fellow fishermen by enrolling them under this digital platform. Let them get the benefit, let them increase their catch, let them increase their benefits, let them increase their profit, and let them give employment opportunities to many people in the coming days. Thank you.